அனைவருக்கும் வணக்கம். நீர் மருத்துவத்தை பின்பற்றி வாழும் உலக மக்களுக்கும், இந்த செயலை செய்து வரும் அறிஞர் பெருமக்களுக்கும், தொடர்ந்து கவனித்து வரும் அனைவருக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்த செலவில், குறைந்த நன்கொடையில், நீண்டகால தொடர்பில் இருந்துதான் ஒரு மருத்துவத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு நோயை நீக்குவது என்பது ரொம்ப எளிமையானது. யாரும் நோயை கண்டு பயப்பட வேண்டாம். 16 வயதுக்கு மேல அனைவரும் உணவு பழக்கத்தை நிறுத்த முடியும். உணவு பழக்கத்தை ஒதுக்குவது இயற்கையின் உடம்புக்கு தெரியும். ஆக படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக உணவு பழக்கத்தை குறைத்து கொண்டே வந்து தூய்மை செய்கின்ற உணவு பழக்கத்தை பின்பற்றினால் நாம் முழுமையாக உணவு பழக்கத்தை நிறுத்த முடியும். தேவைப்படும் பொழுது உணவு பழக்கத்தை தொடங்க முடியும். இதே திருவள்ளுவர், திருமூலர், மிகப்பெரிய யோகிகள், ஞானிகள் மட்டும் செய்திருக்கிறார்கள். 7ஆம் அறிவை பெற்றவர்கள். மனம் 1ஆம் நிலையில் இருக்கிற மனதை, ஆழ் மனதில் இருக்கிற பழக்கத்தை, காமம், கோபம், கொடுமை, பசி, துன்பம், துயரம், இதெல்லாம் அடிப்படையில் இருக்கிற உணர்வுகள். அதையெல்லாம் திருத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு மேல்நிலை என்ற தெய்வ நிலைக்கு உயர்த்துவது. தெய்வம் என்றால் மேல்நிலை, வேற ஒன்றுமில்லை. ஒரு மேல்நிலைக்கு உயர்த்துவது. தெய்வ மாதிரி அப்படின்னு சொல்ல இல்லையா, அந்த மேல்நிலை. தெய்வம்னா நெருப்புன்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தீ தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக தூய்மையான நிலை. நெருப்பு சுட்டாக்கும், தூய்மைப்படுத்தும். சுட சுடர ஒளிரும் பொன் போல அப்படிங்கிற மாதிரி நெருப்பை, இந்த பொன்னை, இந்த தங்கத்தை நெருப்பிலிட்டு காய்ச்ச அது தூய்மை அடையும் அப்படிங்கிறது ஒரு பொருள். காய்ச்சதான் தூய்மை அடையும். எந்த ஒரு பொருளையும் காய்ச்சுகின்ற பொழுது, எல்லா உலகத்தையும் காய்ச்சுகின்ற பொழுது தூய்மை அடைந்து விடும். அதுதான் திருவள்ளுவரும் அப்படி பதிவு செய்கிறார். தங்கத்தை காய்ச்ச ஒளிரும். சரி, இப்ப நாம் தூய்மை செய்ய சுட சுடர ஒளிரும் பொன் போல, சுட ஒளிரும் பொன் போல எழுதுவார். இது திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். ஆக 7ஆம் அறிவை பற்றி பேசுகின்றவர்கள், இந்த 6ஆம் அறிவில் இருக்கிற முட்டாள்கள், புலன்களை கொண்ட முட்டாள்களுக்கு 7ஆம் அறிவை பற்றி புரியாது. 7ஆம் அறிவை வைத்துக் கொண்டு நாம் ஆரோக்கியத்தை பெற முடியும். 5ஆம் நிலையிலும் 6ஆம் நிலையும் இருந்து கொண்டு நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. 7ஆம் நிலையை பற்றி பேசுவது உலகத்தில் தமிழ் மட்டும்தான் 7ஆம் நிலையை பற்றி பேசுகிறது. ஆக நாம் ஒரு சாதாரண ஒரு ஆட்டு மந்தையை போல, ஆட்டுப்பட்டியை போல, மாட்டுப்பட்டியை போல, கோழி வளர்ப்பை போல நாம் இருக்க முடியாது. நான் அப்படியே காலையில் எழுவது, ஏதோ தின்பது, ஏதோ வெளியே ஓடுவது, திரும்பி வருவது, இப்படியெல்லாம் இருக்க முடியாது. நாம் இயற்கையை புரிந்து கொண்டுதான் வாழ வேண்டும். 15 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க அத்தனை பேருமே நாம் எதுக்கு, நம் சுவை எதற்கு, மனம் எதற்கு, உயிர் எதற்கு, நாம் எதற்காக பிறந்திருக்கிறோம் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும். நாம் இயற்கை ரகசியத்தை, புதிய விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய கலைச்சொற்களை கற்றுக்கொள்ள வேண்டும். புதிய அறிவியலை கற்றுக்கொள்ள வேண்டும். உயிர் உடலை விட்டு பிரியும் வரை, ஆரோக்கியமாக பிரிகின்ற வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கற்றதினால் ஆய பயனன்கள் அப்படிங்கிறாரு. அதே போல தொட்டனைத்தூர் மணற்கேணி அப்படிம்பாரு. மாந்தற்கு கற்றணித்து ஊரும் அறிவும்பாரு. கற்க கற்றற கற்பவே கற்றப்பில் நிற்காதற்கு தக, படித்தபடி நடக்க வேண்டும் பாரு. புதியன கற்க வேண்டும் பாரு. அறிவு அற்றம் காக்கும் கருவியும் பாரு. செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகாரன். அறிவு வைத்துக் கொண்டு பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும்ங்கிறாரு. அறிவினால் ஆவது உண்டோ, அறிவு என்றால் என்ன, அதனோட பயன் என்னங்கிறார். ஆக அறிவு வைத்துக் கொண்டு நாம் சிந்திக்க வேண்டும். உணவு பழக்கத்தை விட வேண்டும். 16 வயதிற்கு மேல அனைவரும் உணவு பழக்கத்தை விட்டு இயற்கை சக்தியில் வாழ்ந்தால், ஏன்னா உணவு பழக்கத்தான ரத்தமும் பெருங்குடலும் கெட்டு போகின்ற என்பது ஒரு சாதாரண ஒரு 15 வயசு பையனுக்கு புரிய வைத்து விடலாம். உணவு பழக்கத்தினால், உணவு பழக்கம் என்பது ஆரோக்கியத்தை தராது. எல்லா வகை உணவு பழக்கங்களுமே ரத்தத்தை கெடுத்து விடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் ரத்தத்தை சோதனை பண்றதுக்கு முன்னாடி உணவுக்கு முன்னாண்ட, உணவுக்கு பின்னாடின்னு சொல்லுவாங்க. அப்ப உணவுக்கு முன்னாண்டே என்று சொன்னால் ஒரு 6 மணி நேரம், 12 மணி நேரம், 12 மணி நேரம் ஓய்வு இருந்திருக்கும் போது ரத்தம் தூய்மையாக இருக்கும். அப்பொழுது எடுத்து பார்த்தால் அது நச்சுத்தன்மை குறைவாக இருக்கும். மீண்டும் உணவு பழக்கத்தை சாப்பிட்டு வா என்று பார்த்தால் நச்சுத்தனம் அதிகமாக இருக்கும். அப்ப அவன் சாப்பிட்றதை வைத்துக் கொண்டுதான் நச்சுத்தன்மை கூடுது, குறையுது. இது விஞ்ஞான ரீதியாக நிரூபிச்சாச்சு. ஆக உணவு பழக்கத்தை குறைக்க நச்சுத்தன்மை தூய்மையாக என்பதை இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் என்ன அர்த்தம்? அதனால் மனதை வைத்துக் கொண்டு மனதனுடைய உணவு பழக்கத்தை எப்படி விடுவது என்று புரிந்து கொண்டு அறிவை அடிப்படையாக கொண்டு தூய்மை செய்ய வேண்டும்.
அதுதான் நியமம்னு பேரு. தூய்மை, அருளூன் சுருக்கம், புரை செய்வை, வாய்மை, வளர்த்தலை மற்றவை, காமம், களவு, கொடையவை காண்பவை, நேமி ஈரைந்த நியமத்தானமே. அப்ப நியமத்தில் 10 என்று சொல்கிறார். அதே பதஞ்சலியில் சௌஷவ், சந்தோஷம், தபம், சுவாத், ஈஸ்வராயா, இந்த ஐந்தும் தூய்மை என்று சொல்கிறார். எப்படியே இருந்தாலும் சொல் முதல் சொல் தூய்மை. சௌஷவ்னா தூய்மை, தூய்மைனா தூய்மை, உள்ளும் புறமும் தூய்மை. அப்ப உள்ளும் புறமும் தூய்மை இருப்பதற்கு மருந்து எதற்கடி? மருந்து எதற்கு? உள்ளும் புறமும் தூய்மை என்றால் மருந்து எதற்கு? நாம் உணவு பழக்கத்தை அனுபவித்தல் என்பது வேறு, உணவு பழக்கத்தினால் ஆரோக்கியம் கிடைக்கும் என்பது வேறு. ஒரு பொருளை அனுபவிக்கிறனா ஆரோக்கியம் வராது. அதனால நன்கு சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும், நோயற்றவர் வாழ வேண்டும். இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு அவரவர்கள் மொழியில மொழிபெயருங்க. தாய்மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். தமிழை எடுத்துக்கூட்டி படிச்சுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. தாய்மொழி அம்மாட்டிருந்து படிச்ச மொழி தமிழா இருந்தால் அனைவரும் எளிமையாக கற்றுக்கொள்ளணும். நீங்க ஆங்கிலம் கற்றுக்கலாம், எதை வேணா கற்றுக்கலாம். ஆனால் ஆரோக்கியத்தை கற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் ஒரே மொழி இதுதான். இது உடலையும் மனதையும் ஆன்மா என்ற உயிரையும், ஆன்மாங்கிறது ஒன்றுல உயிர் தான். ஆக இது பரிணாம வளர்ச்சியின் அடிப்படையில், சார்லஸ் டார்வினுடைய கொள்கையின் அடிப்படையில் இந்த மனிதகுலம் எவ்வாறு மேம்படையும் என்று சொன்னால், மனிதகுலம் 7ஆம் அறிவை பெற்று நிலைத்து வாழும் தன்மை அடையும். இதுதான் அறிவியல். சரியா? நன்றி.